வாடி. சௌந்தர்யா, இனிமே விளையாட்டு கூட இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாது. அப்புறம் இப்படிதான் அசிங்கப்படணும். சாரி மேடம். சரி போங்க, கூட்டிட்டு போங்க. வா போலாம். வா. கூட்டிட்டு போங்க. ஆனந்தி, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இப்ப பரவாயில்ல மேடம். இந்தப்பா. என்ன ஆனந்தி, உங்க அப்பா எனக்கு போன் பண்றாரு? அப்பா உங்களுக்கு போன் பண்றாரா? இரு, என்னன்னு கேப்போம். சொல்லுங்கய்யா. அது ஒண்ணும் இல்லம்மா, ஆனந்தி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறான். போன் பண்ணா பிள்ளை எடுக்கல. அதான் ஒருவேளை பக்கத்துல இருந்தா நீங்க போனை கொடுக்குறீங்களா? இருங்க, பக்கத்துல தான் இருக்கா, நான் தரேன். ஆனந்தி, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இந்தா. ஹலோ. அத்த ஆனந்தி, சொல்லுங்கப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சுயம்பு பையன் இங்க வந்து நீ ஏதோ அவன்கிட்ட சமாதானம் பேசுன, அதனாலதான் மண்டபத்தை விட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போறாமா. நீ அப்படி பண்ணிருப்பேன்னு நான் நம்பலமா. இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏமா, நீ அவன்கிட்ட ஏதாவது பேசுனியா? ஆமாப்பா, நான் தான் பேசினேன். நீ எதுக்குமா அந்த அயோக்கியப்பட்ட போய் சமாதானம் பேசுன? நாம ஒன்னும் அவன்கிட்ட மண்டபம் வேணும்னு போய் கேட்டு போய் நிக்கலையே. நம்ம கொடுத்த மண்டபம் தான் அவன் தட்டி பறிச்சு நம்மளை அவமானப்படுத்த நினைச்சான். இந்த விஷயத்துல சும்மா விட்டுறக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா அவன்கிட்ட போய் பேசுன? அப்பா, நான் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இழந்ததெல்லாம் போதும்பா. எம்புட்டு தடங்கள் வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராதே இருக்கிறேன். யாரு காலையும் விழவும் தயாராதே இருக்கிறேன். அக்காக்கு கல்யாணம் ஆகி நல்லபடியா வாழணும், அதுதான் முக்கியம். ஏன் ஆனந்தி, நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேனாப்புல. என் தங்கச்சி ஒரு அயோக்கியம் கிட்ட தலை தாழ்ந்து போறது எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி கஷ்டப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா எனக்கு இந்த கல்யாணமே. அக்கா, உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாதுக்கா. எந்த தடையும் இல்லாம உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் அவன்கிட்ட தலை குனிஞ்சு போனதுனால ஏன் கௌரவம் கெட்டுச்சுன்னு நீ நினைக்கிறல்ல? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டுறதுலதே என்னோட கௌரவம் அடங்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன்க்கா. அதனால இந்த ஒரு விஷயத்துல என் பேச்ச கேட்டு அமைதியா இரு. ஏற்கனவே சொன்னதுதே, நீ கல்யாண பொண்ணு, நீ இதுல தலையிடாம சந்தோஷமா இருக்க பாரு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். செய்யாத தப்புக்கு யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா வாழ்ந்த நீயா புள்ள இப்படி பேசுற? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ ரொம்ப மாறிட்ட ஆனந்தி. இங்க குடு கோகிலா. இங்க பாரு ஆனந்தி, இந்த கல்யாணம் நின்ற கூடாதுன்னு நீ செஞ்சேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இன்னொரு தடவை அந்த சுயம்புலிங்க ஏதாவது பண்ணான்னு நீ அவங்கிட்ட போய் சமாதானம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னைக்கும் சூரிய ஆகாசத்துலதான் இருக்கணும். தலை குனிஞ்சு தரைக்கு வந்துடக்கூடாது. காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா கௌரவத்தை விட்டு கொடுத்துட கூடாது. சரிம்மா, இனிமே நான் உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணல, போதுமா? கல்யாண மண்டப பிரச்சனைதே முடிஞ்சிருச்சுல்ல. அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு பாருங்க. ஏதாவது தேவை இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க. இப்ப எனக்கு கம்பெனிக்கு நேரம் ஆச்சு, நான் பிறகு போன் பண்றேன். வச்சிடுறேம்மா. வச்சிடுறா. ஜெயந்தி, ஆனந்தி எப்போ வரேன்னு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லையே அன்பு. டேய்,
இங்க இருக்கிற மெட்டீரியலோட கலந்துராத, அங்க இருக்கிற மெட்டீரியல் சேர்த்து எடுத்துரு. டேய் சரியா? டேய் முத்து, ஆ? சவுசு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? எங்க வந்துட்டு இருக்கான்னு ஏதாவது தெரியுமா? இப்போ உனக்கு சௌசவ் எங்க வந்துட்டு இருக்கான்னு தெரியணுமா, இல்ல ஆனந்த் எங்க வந்துட்டு இருக்கான்னு தெரியணுமா? 2 பேரும் இன்னும் ஏன் கம்பெனிக்கு வரலன்னு எனக்கு தெரியணும். 2 பேரும் கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன். டேய் அது எங்களுக்கு தெரியாதா? சரி விடு, மணி 10 போகுது. மகேஷ் சார் வந்திருப்பார்ல? ஆ? டேய் என்னடா? முதல்ல ஆனந்த் எங்கன்னு கேட்ட, அது ஏன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எதுக்கு மகேஷ் சாரை கேக்குற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அவர் வந்திருப்பாரா மாட்டாரா? முதல்ல அதை சொல்லு. ஆ? தெரியல. ஏய் ஸ்டிச்சிங்க்கு பீஸ் இல்லாம எல்லாரும் சும்மா உட்கார்ந்திருக்காங்க. நீங்க பீஸ் கொடுக்காம வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், எல்லாம் ரெடியா இருக்கு சார். டேய் பண்ணிரு, குடுறா. சரி, காலையில வேலைய பார்க்காம மசன்னு. டேய் அன்பு, இப்ப எதுக்கு நீ ஆனந்தியை தேடுற? அதெல்லாம் விடுறா. ஆனந்த் எங்க இருப்பான்னு தெரியுமா உனக்கு? வர வர ஆனந்தி மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லாம பதிலுக்கு நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? டேய் உங்களுக்குள்ள என்னடா நடக்குது? எதுவுமே புரிஞ்சுக்க முடியலையே. விடுறா. ஆனந்த் ஏன் இன்னும் வரல? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? வருதுங்க பாரு, ஆடி அசைஞ்சு 10 மணிக்கு. ஆனந்தி வந்துட்டா. அம்மா ஜோசியர் விஷயத்த சொன்னதை எப்படி இவகிட்ட சொல்றது? டேய் நில்றா. இவ்வளோ நேரம் ஆனந்தி எங்கன்னு கேட்டுட்டு இருந்தல, அவ வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பேச போறான்னு பார்த்தா அமைதியா நின்றுட்டு போற. போய் பேசு போ. இல்லடா, இன்னைக்கு பேச வேண்டியது நான் இல்ல. நீ இல்லையா? அப்ப வேற யாரு? அன்பு, குட் மார்னிங். காலையிலேயே வந்துட்டானா? இன்னைக்கு வேலை விலங்கின மாதிரி தான். ஆனந்தி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா.